குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக். சரியா, என்னென்னா ஒரு வீடு பற்றி. சரியா, ஒரு வீடு பற்றி இன்றைக்கி உள்ள வீடியோ தான். சரியா, என்னென்னா ஒரு வீடு பற்றினா ஒரு வீட்டில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய கொஞ்சம் பொருட்களுடைய பெயர்கள், அதை வச்சு சில சென்டென்ஸ். சரியா, என்னென்னா ஜன்னல், கதவு, பெட்டு, சரியா, ரூம், அந்த மாதிரிப்பட்ட வேர்டு. அதான் இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்னா வீடு பற்றி உள்ள சில வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரியா, சரியா, முதல் சென்டென்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது என் வீடுன்னு சொல்லணும். சரியா, இது என் வீடு, அது எப்படி சொல்கிறது? சரியா, இது என் வீடு, திஸ் மை ஹவுஸ், ஏ மேரா கர் ஹை. ஏ மேரா கர் ஹை, திஸ் இஸ் மை ஹவுஸ், இது என் வீடு. இதுக்கு என்ன அரபிக்? ஹாதா பெய்த்தி. சரியா, ஹாதா திஸ், பெய்த்து ஹவுஸ், பெய்த்தி மை ஹவுஸ். சரியா, அப்போ ஹாதா பெய்த்தின்னு சொன்னால் திஸ் இஸ் மை ஹவுஸ். ஹாதா திஸ் பெய்த்தி மை ஹவுஸ். அப்போ சேர்த்து சொல்லும்போது ஒரு இசைடையில் சேர்த்து திஸ் இஸ் மை ஹவுஸ். ஹாதா பெய்த்தி, கரெக்டாக. ஏ மேரா கர் ஹை, இது என் வீடு, கரெக்டாக. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எங்கள் வீடு ஸ்கூல் அருகில் உள்ளதுன்னு சொல்லணும். சரியா, எங்கள் வீடு ஸ்கூல் அருகில் உள்ளது. அவர் ஹவுஸ் இஸ் நியர் தி ஸ்கூல். ஹமாரா கர் ஸ்கூல் கே பாஸ் ஹை. சரியா, ஹமாரா கர் ஸ்கூல் கே பாஸ் ஹை, அவர் ஹவுஸ் இஸ் நியர் தி ஸ்கூல். எங்கள் வீடு ஸ்கூல் அருகில் உள்ளது. இதுக்கு என்ன அரபிக்? பெய்த்னா கரீப் அல் மத்ரஸா. கரெக்டாக, பெய்த்னா கரீப் மின் அல் மத்ரஸா. சரியா, பெய்த்னா வீடு, பெய்த்னான்னு சொன்னால் அவர், எங்கள் வீடு, அதான் பெய்த்னா ஹவுஸ், பெய்த்னான்னா அவர் ஹவுஸ், கரீப் நியர், மின் டூன்னு ஒரு வேர்ட் போட்டுருக்கலாம். அதுக்கு மின்னுக்கு தனியாக ஸ்பெஷலாக இதில் வந்து மீனிங் வரல, இருந்தாலும் மின்னு சொன்னால் நம்ம டூன்னு சொல்லிவிடலாம். சரியா, அப்போது பெய்த்னா அவர் ஹவுஸ், கரீப் நியர், மின் டூ, அல் மத்ரஸா தி ஸ்கூல். கரெக்டாக, மத்ரஸானா ஸ்கூல், அல் மத்ரஸான்னு சொன்னால் தி ஸ்கூல். கரெக்டாக, அப்போ பெய்த்னா அவர் ஹவுஸ், பெய்த்னா அவர் ஹவுஸ், கரீப் நியர், அல் மத்ரஸா தி ஸ்கூல். சேர்த்தும்போது அவர் ஹவுஸ் இஸ் நியர் தி ஸ்கூல். கரெக்டாக, ஒரு இஸ் மட்டும் இடையில சேர்த்து அவர் ஹவுஸ் இஸ் நியர் தி ஸ்கூல். எங்கள் வீடு ஸ்கூல் அருகில் உள்ளது. ஹமாரா கர் ஸ்கூல் கே பாஸ் ஹை. கரெக்டாக, பெய்த்னா கரீப் மின்னல் மத்ரஸா. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என் வீடு அழகான பெரிய வீடுன்னு சொல்லணும். சரியா, என் வீடு அழகான பெரிய வீடு. மை ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் பிக். சரியா, மை ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் பிக். மேரா கர் சுந்தர் और बड़ा है. मेरा घर सुंदर और बड़ा है. மை ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் பிக். என் வீடு அழகான பெரிய வீடு. கரெக்டாக, இதுக்கு என்ன அரபிக்? பெய்த்தி ஜமீல் வ கபீர். பெய்த்தி ஜமீல் வ கபீர். பெய்த்தி மை ஹவுஸ், ஜமீல் பியூட்டிஃபுல், வ கபீர் அண்ட் பிக். கரெக்டாக, கபீர்னா பிக், வ கபீர்னு சொன்னால் அதான் வந்து அதில் ஒரு வாவ்னு ஒரு எழுத்து வந்திருக்கு, அதுக்கு மீனிங் வந்து ஆண்டு. கரெக்டாக, அப்போ வ கபீர்னு சொன்னால் அண்ட் பிக். சரியா, அப்போ பெய்த்தி மை ஹவுஸ், ஜமீல் பியூட்டிஃபுல், வ கபீர் அண்ட் பிக். அப்போ சேர்த்தும்போது மை ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் பிக். கரெக்டாக, மேரா கர் சுந்தர் और बड़ा है. என் வீடு அழகான பெரிய வீடு. கரெக்டாக, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என் வீட்டில் 5 ரூம் இருக்குதுன்னு சொல்லணும். கரெக்டாக, என் வீட்டில் 5 ரூம் இருக்குது. சரியா, தெர் ஆர் 5 ரூம்ஸ் இன் மை ஹவுஸ். கரெக்டாக, மேரா கர் மே 5 கம்ரா है. मेरा घर में 5 कमरा है. தெர் ஆர் 5 ரூம்ஸ் இன் மை ஹவுஸ். என் வீட்டில் 5 ரூம்கள் உள்ளன. கரெக்டாக, இதுக்கு என்ன அரபிக்? ஃபி பெய்த்தி கம்ஸ் அ கரஃப். கரெக்டாக, ஃபி பெய்த்தி கம்ஸ் அ கரஃப். கரெக்டாக, அப்போது ஃபி பெய்த்தின்னு சொன்னால் இன் மை ஹவுஸ். கரெக்டாக, ஃபி பெய்த்தி இன் மை ஹவுஸ். கம்ஸ் அதான் 5. கரஃப் அதாவது கொர்ஃபான்னு சொன்னால் சிங்குலர், அதான் ரூம். இப்போ கொரஃப்னு சொன்னால் ரூம்ஸ், அதான் ப்ளூரல். கரெக்டாக, அப்போ கம்ஸ் கொரஃப்னு சொன்னால் 5 ரூம்ஸ். கரெக்டாக, ஃபி பெய்த்தி இன் மை ஹவுஸ், கம்ஸ் அ கொரஃப் 5 ரூம்ஸ். கரெக்டாக, ஏன்னா கொரஃப்ங்கிறது ப்ளூரல் வேர்டு. ஓகே, அப்போ ஃபி பெய்த்தி கம்ஸ் அ கொரஃப்னு சொன்னால் என் வீட்டில் 5 ரூம் உள்ளன, 5 ரூம்கள் உள்ளன. தெர் ஆர் 5 ரூம்ஸ் இன் மை ஹவுஸ். மேரா கர் மே 5 கம்ரா है. கரெக்டாக, ஃபி பெய்த்தி கம்ஸ் அ கொரஃப். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, இது என்னுடைய ரூம்னு சொல்லணும். சரியா, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? இது என்னுடைய வீடுன்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறோம்னா, இது என்னுடைய ரூம். திஸ் இஸ் மை ரூம். ஏ மேரா கம்ரா है. ஏ மேரா கம்ரா है. திஸ் இஸ் மை ரூம். இது என் ரூம். கரெக்டாக, இதுக்கு என்ன அரபிக்? ஹாதி குர்ஃபத்தி. சரியா, இப்போ நம்ம முதல்ல வந்து ஹாதா பெய்த்தின்னு சொன்னோம். கரெக்டாக, இது என் வீடுங்கிறதுக்கு இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம போட்டதில் என்ன சொன்னோம்னா, இது என் வீடுங்கிறதுக்கு
அதான் திஸ் இஸ் மை ஹவுஸுங்கிறது ஹாதா பெய்த்தின்னு சொன்னோம். ஆனால் இதில் வந்து திஸ் இஸ் மை ரூம்ங்கிறதுக்கு என்ன சொல்கிறோம்னா ஹாதி கொர்ஃபத்தின்னு சொல்கிறோம். சரியா? ஹாதி கொர்ஃபத்தி. ஏன்னா கொர்ஃபாங்கிறது ஃபெமினின் வேர்டு. கரெக்டாக? அந்த கொர்ஃபாங்கிறது ஃபெமினின் வேர்டுங்கிறதுனால அதுக்கு முன்னால் வரக்கூடிய வேர்டு ஃபெமினின் வேர்டு வரணும். அதுக்காக தான் ஹாதாங்கிறது பதிலாக ஹாதி. அப்போ ஹாதி கொர்ஃபத்தின்னு சொன்னால் கொர்ஃபானா ரூம், கொர்ஃபத்தின்னு சொன்னால் மை ரூம். கரெக்டாக? அப்போ ஹாதி கொர்ஃபத்தின்னு சொன்னால் திஸ் இஸ் மை ரூம், இது ஏன் ரூம், ஏ மேரா கம்ரா ஹை. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என் வீட்டு முன்னால் உயரமான மரம் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? எங்கள் வீட்டின் முன்னால் உயரமான மரம் உள்ளது. சரியா? எ டால் ட்ரீ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஹவுஸ். கரெக்டாக? எ டால் ட்ரீ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஹவுஸ். हमारा घर के सामने एक लंबा पेड़ है. करेक्टा? हमारा घर के सामने एक लंबा पेड़ है. करेक्टा? ए टाल ट्री इज इन फ्रंट ऑफ आवर हाउस. எங்கள் வீட்டு முன்னால் ஒரு உயரமான மரம் உள்ளது. கரெக்டாக? இதுக்கு என்ன அரபி? ஃபி சஜ்ரா ஷஜ்ரா தவீலா ஜித்தாம் பேத்னா. கரெக்டாக? ஃபி ஷஜ்ரா தவீலா ஜித்தாம் பேத்னா. சரியா? சஜ்ரா ட்ரீ தவீலா டால் ஜித்தாம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பேத்னா அவர் ஹவுஸ். கரெக்டாக? சஜ்ரா ட்ரீ தவீலா டால் ஜித்தாம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பேத்னா. பேத்னா வீடு, பேத்னான்னா அவர் ஹவுஸ். கரெக்டாக? பேத்னா ஹவுஸ், பேத்னான்னா அவர் ஹவுஸ். அப்போ ஃபி சஜ்ரா தவீலா ஜித்தாம் பேத்னான்னு சொன்னால் ஏ டால் ட்ரீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஹவுஸ். எங்கள் வீட்டு முன்னால் உயரமான மரம் உள்ளது. ஹமாரா கர்கே சாம்னே ஏக் லம்பா पेड़ है. करेक्टा? हमारा घर के सामने एक लंबा पेड़ है. करेक्टा? எங்கள் வீட்டின் முன்னால் உயரமான மரம் உள்ளது. எ டால் ட்ரீ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஹவுஸ். அப்போ இதுக்கு வந்து அரபிக் ஃபி சஜ்ரா தவீலா ஜித்தாம் பேத்னா. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் வந்து நமக்கு என்னுடைய ரூமில் பெரிய ஜன்னல் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? என்னுடைய ரூமில் பெரிய ஜன்னல் இருக்குது. சரியா? ए बिग विंडो इज़ इन माई रूम. ए बिग विंडो इज़ इन माई रूम. चला? मेरा कमरा में बड़ा खिड़की है. चला? मेरा कमरा में बड़ा खिड़की है. ए बिग विंडो इज़ इन माई रूम. என் ரூமில் பெரிய ஜன்னல் உள்ளது. கரெக்டாக? இதுக்கு என்ன அரபிக்? ஃபி கொர்ஃபத்தி ஷிபா கபீர். கரெக்டாக? ஃபி கொர்ஃபத்தி ஷிபா கபீர். ஃபி கொர்ஃபத்தி இன் மை ரூம் ஷிபா விண்டோ கபீர் பிக். கரெக்டாக? ஃபி கொர்ஃபத்தி இன் மை ரூம் ஷிபாக் விண்டோ கபீர் பிக். அப்போ சொல்லும்போது ஏ பிக் விண்டோ இஸ் இன் மை ரூம். கரெக்டாக வருது. மேரா கம்ரா மே படா கிடுக்கி ஹை. என் ரூமில் பெரிய ஜன்னல் உள்ளது. ஃபி கொர்ஃபத்தி ஷிபாக் கபீர். ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இது என்னுடைய அழகான பெட்டுன்னு சொல்லணும். சரியா? இது என்னுடைய அழகான கட்டில்னு சொல்லுங்கள். இது என் அழகான கட்டில். திஸ் இஸ் மை பியூட்டிஃபுல் பெட். दिस इज़ माई ब्यूटीफुल बेड. இது என் அழகான கட்டில். ये मेरा सुंदर बेड है. ये मेरा सुंदर बेड है. दिस इज़ माई ब्यूटीफुल बेड. இது என் அழகான கட்டில். இதுக்கு என்ன அரபி? ஹாதி. இதுவும் அதே தான். சரியா? என்னென்னா சரீருங்கிறது ஃபெமினின் வேர்டு. அதான் கட்டில்ங்கிறது ஃபெமினின் வேர்டு அரபிக்கில். கரெக்டாக? அதனால் அதுக்கு முன்னால் உள்ளது ஃபெமினின் வேர்டை போடுறோம். ஹாதா போடல, ஹாதி. அப்போ ஹாதி சரீர்னு சொன்னால் பெட், சரீரின்னு சொன்னால் மை பெட். அப்போ ஹாதி சரீரி ஜமீலா. பார்த்தீங்களா? ஜமீலா, ஜமீல்னு சொல்லலை, ஜமீலாங்கிறோம். அப்போ ஹாதி சரீரி ஜமீலா. ஹாதி திஸ் இஸ் சரீரி மை பெட் ஜமீலா பியூட்டிஃபுல். கரெக்டாக? ஹாதி திஸ் இஸ் சரீரி மை பெட் ஜமீலா பியூட்டிஃபுல். அப்போ திஸ் இஸ் மை பியூட்டிஃபுல் பெட். கரெக்டாக? ஏ மேரா சுந்தர் பெட் ஹை. இது என்ன அழகான கட்டில். கரெக்டாக? அடுத்தால வாங்க. அடுத்தால என்ன பாருங்கள்? இது என்னுடைய மேஜைன்னு சொல்லணும். சரியா? அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மேஜை காட்டி சொல்கிறோம். இது என்னுடைய மேஜை. दिस इज़ माई टेबल. ये मेरा मेज़ है. ये मेरा मेज़ है. दिस इज़ माई टेबल. இது என் மேஜை. இதுக்கு என்ன அரபிக்? இதுவும் அதே தான். ஏன்னா மேஜைக்கு உள்ள வேர்டு வந்து தவீலா. தவீலான்னா அது ஃபெமினின் வேர்டு. கரெக்டாக? அதனால் அதுக்கு முன்னால் வர்றது திஸ் இஸ்ங்கிறதுக்குள்ள வேர்டு ஃபெமினின் வேர்டு போட்டிருக்கோம். அதுதான் ஹாதி. அப்போ ஹாதி தவீலத்தி. ஹாதி தவீலத்தி. ஏன்னா தவீலான டேபிள். தவீலத்தின்னு சொன்னால் மை டேபிள். கரெக்டாக? அப்போ ஹாதி திஸ் இஸ் தவீலத்தி மை டேபிள். அப்போ திஸ் இஸ் மை டேபிள். ஹாதின்னு சொன்னால் திஸ் தான், திஸ் இஸ் கிடையாது. சரியா? ஹாதி திஸ் தவீலத்தி மை டேபிள். அப்போ நம்ம சொல்லும்போது திஸ் இஸ் மை டேபிள்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஹாதி தவீலத்தி. இது என் மேஜை. திஸ் இஸ் மை டேபிள். ஏ மேரா மேஸ் ஹை. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறோம்னா,
என்னுடைய வாட்சும் என் பேனாவும் என்னுடைய வாட்சும் பேனாவும் மேஜையில் உள்ளதுன்னு சொல்லணும். சரியா? என்னுடைய வாட்சும் பேனாவும் மேஜையில் உள்ளது. மை வாட்ச் அண்ட் பென் ஆர் ஆன் தி டேபிள். சரியா? मेरा घड़ी और मेरा पेन मेज़ पर है. मेरा घड़ी और मेरा पेन मेज़ पर है. मेरा my watch and my pen are on the table. கரெக்டாக? my watch and my pen. சரியா? my watch and pen னு சொல்லுங்கள், my pen வேண்டாம். சரியா? my watch and pen are on the table. मेरा घड़ी और मेरा पेन मेज पर है. என் வாட்சும் பேனாவும் மேஜையில் உள்ளது. இதுக்கு என்ன அர்த்தம்? சாத்தி வ கலமி அல அல் தபிலா. கரெக்டா? சாயான்னா வாட்சி, சாயத்தின்னு சொன்னால் மை வாட்ச். சரியா? அதான் அந்த லாஸ்ட் அவருடைய யா தான் மை. அப்போ சாயத்தின்னு சொன்னால் மை வாட்ச். வா கலமின்னு சொன்னால் அண்ட் மை பென். கலம்னா பென், கலமின்னு சொன்னால் மை பென். அப்போ வா கலமின்னு சொன்னால் அண்ட் மை பென். அல ஆன் அல் தவீலா தி டேபிள். கரெக்டா? அப்போ சாயத்தி மை வாட்ச் வ கலமி அண்ட் மை பென் அல ஆன் அல் தவீலா தி டேபிள். அப்போ சாயத்தி வ கலமி அல அல் தவீலான்னு சொன்னால் மை வாட்ச் அண்ட் பென் ஆர் ஆன் தி டேபிள். மேரா கடி और पेन मेज पर है. கரெக்டா? மை வாட்ச் அண்ட் பென் ஆர் ஆன் தி டேபிள். என் வாட்சும் பேனாவும் மேஜையில் உள்ளது. சாயத்தி வ கலமி அல அல் தவீலா. ஓகே? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என்னுடைய பேக் மேஜையின் அடியில் உள்ளதுன்னு சொல்லணும். சரியா? என்னுடைய பேக் மேஜையின் அடியில் உள்ளது. என்னுடைய பேக் மேஜையின் அடியில் உள்ளது. மை பேக் இஸ் அண்டர் தி டேபிள். मेरा बैग टेबल के नीचे है. சரியா? मेरा बैग टेबल के नीचे है. மை பேக் இஸ் அண்டர் தி டேபிள். என் பேக் மேஜையின் அடியில் உள்ளது. சரியா? இதுக்கு என்ன அரபிக்கில் சொல்கிறோம்? ஷந்தத்தி. சரியா? ஷந்தத்தி. ஷாந்தான்னு சொன்னால் பேக், ஷாந்தத்தின்னு சொன்னால் மை பேக். சரியா? இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ அந்த ஷாந்தாங்கிறது சூட் கேஸை தான் சொல்லணும், ஃப்ரீப் கேஸ். சரியா? சின்ன பேக்கு, சூட் கேஸ். நம்ம ட்ராவல் போகும்போது கொண்டு போகக்கூடிய சின்ன சூட் கேஸ். கரெக்டாக? அதான் ஷாந்தான்னு சொல்லுவோம். கொஞ்சம் பெரிய பேக்காக இருந்தால் ஹக்கீபான்னு சொல்லணும். சரியா? அப்போது ஹக்கீபத்தின்னு சொல்லணும் அதுக்கு. சரியா? இதில் வந்து நம்ம சூட் கேஸ் தான் நம்ம மீனிங் கொண்டு வர்றோம். சரியா? அப்போ ஷாந்தத்தி மை பேக், தஹத் அண்டர் அல் தவீலா தி டேபிள். சரியா? தவீலான்னு சொன்னால் டேபிள், அல் தவீலான்னு சொன்னால் தி டேபிள். சரியா? அப்போ ஷாந்தத்தி மை பேக் தஹத் அண்டர் அல் தவீலா தி டேபிள். அப்போ சேர்த்து சொல்லும்போது மை பேக் இஸ் அண்டர் தி டேபிள். मेरा बैग टेबल के नीचे है. மை பேக் இஸ் அண்டர் தி டேபிள். என் பேக் மேஜையின் அடியில் உள்ளது. சரியா? ஷந்தத்தி தஹத் அல் தவீலா. ஓகே? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என் ரூமில் ஜன்னல் திறந்துருக்குன்னு சொல்லணும். சரியா? என் ரூமில் ஜன்னல் திறந்துருக்கு. சரியா? அது எப்படி சொல்கிறது? என் ரூமில் ஜன்னல் திறந்துருக்கு. தி விண்டோ இஸ் ஓப்பன் இன் மை ரூம். சரியா? தி விண்டோ இஸ் ஓப்பன் இன் மை ரூம். मेरा कमरा में खिड़की खुला है. मेरा कमरा में मिला मेरा कमरे में खिड़की खुला है. தி விண்டோ இஸ் ஓப்பன் இன் மை ரூம். என் ரூமில் ஜன்னல் திறந்திருக்கிறது. இதுக்கு என்ன அரபி? அல் ஷிபாக் மஃப்தூஹ் ஃபி கர்ஃபத்தி. சரியா? அல் ஷிபாக் மஃப்தூஹ் ஃபி கர்ஃபத்தி. அல் ஷிபாக் தி விண்டோ மஃப்தூஹ் ஓப்பன் ஃபி இன் கர்ஃபத்தி மை ரூம். கரெக்டா? அல் ஷிபாக் தி விண்டோ மஃப்தூஹ் ஓப்பன் ஃபி இன் கர்ஃபத்தி மை ரூம். அப்போ சேர்த்து சொல்லும்போது தி விண்டோ இஸ் ஓப்பன் இன் மை ரூம் கரெக்டாக வருது. மேரா கம்ரே மே கிடுக்கி குல்லா ஹை. என் ரூமில் ஜன்னல் திறந்துருக்கு. அல் ஷிபாக் மஃப்தூ ஃபி குர்ஃபத்தி. ஓகே? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இது என்னுடைய தங்கை ரூம்னு சொல்லணும். சரியா? இது என்னுடைய தங்கை ரூம். இது என் தங்கையின் ரூம். திஸ் இஸ் மை சிஸ்டர்ஸ் ரூம். ये मेरा बहन का कमरा है. ये मेरा बहन का कमरा है. திஸ் இஸ் மை சிஸ்டர்ஸ் ரூம். இது என் தங்கையின் ரூம். இதுக்கு என்ன அரபி? ஆதி கோர்ஃபா உக்தி. சரியா? ஹாதி திஸ் கோர்ஃபா ரூம் உக்தி மை சிஸ்டர். உக்தினா சிஸ்டர், உக்தினா மை சிஸ்டர். கரெக்டாக? அப்போ ஹாதி திஸ் கோர்ஃபா ரூம் உக்தி மை சிஸ்டர். அப்போ சேர்த்து சொல்லும்போது திஸ் இஸ் மை சிஸ்டர்ஸ் ரூம். இது என் தங்கையின் ரூம். ஏ மேரா பஹின் கா கம்ரா ஹை. சரியா? ஹாதி கோர்ஃபா உக்தி. கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. என் வீட்டில் சிறு தோட்டம் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? என் வீட்டில் சின்ன தோட்டம் இருக்குது. சரியா? என் வீட்டில் சிறிய தோட்டம் இருக்கிறது. there's a small garden in my house. கரெக்டா? there's a small garden in my house. मेरा घर में छोटा बगीचा है. मेरा घर में छोटा बगीचा है. there's a small garden in my house. என் வீட்டில் சின்ன தோட்டம் இருக்குது. இதுக்கு என்ன அரபி? ஹத்தி கா சகீரா ஃபி பைத்தி. கரெக்டா? ஹத்தி கா சகீரா ஃபி பைத்தி. ஓகே? ஹத்திகாங்கிறது ஃபெமினின் வேர்டு, அதனால தான் சகீர்னு சொல்லாமல் சகீரான்னு போட்டிருக்கோம். கரெக்டாக?
அப்போ ஹத்திகா சகீரா, ஹத்திகா கார்டன், சகீரா ஸ்மால், ஃபி இன் பெய்தி மை ஹவுஸ். கரெக்டாக? ஹத்திகா கார்டன் சகீரா ஸ்மால் ஃபி இன் பெய்தி மை ஹவுஸ். அப்போ ஹத்திகா சகீரா ஃபி பெய்த்தின்னு சொன்னால் there is a small garden in my house. கரெக்டாக? मेरा घर में छोटा बगीचा है. என் வீட்டில் சின்ன தோட்டம் இருக்குது. கரெக்டாக? ஹத்திகா சகிரா ஃபி பைத்தி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என் வீட்டில் 2 பாத்ரூம் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? என் வீட்டில் 2 பாத்ரூம் இருக்குது. சரியா? our house has 2 bathrooms. our house has 2 bathrooms. சரியா? हमारे घर में 2 बाथरूम है. சரியா? हमारे घर में 2 बाथरूम है. और हाउस हैज़ 2 bathrooms. என் வீட்டில் 2 பாத்ரூம் இருக்குது. இதுக்கு என்ன அரபி? ஃபி பெய்த்னா ஹமாமீன். கரெக்டாக? ஹமாம்னா சிங்கிள் பாத்ரூம், ஹமாமீன்னா ஹமாமீன்னு சொன்னால் டபுள், அதான் 2 பாத்ரூம். சரியா? ஃபி பெய்த்னான்னு சொன்னால் இன் அவர் ஹவுஸ். சரியா? ஃபி இன் பெய்த்னா அவர் ஹவுஸ், ஹமாமீன் 2 பாத்ரூம். சரியா? அப்போ சேர்த்து சொல்லும்போது அவர் ஹவுஸ் ஹேஸ் 2 bathrooms. சரியா? हमारे घर में 2 बाथरूम है. என் வீட்டில் 2 பாத்ரூம் இருக்குது. ஃபி பெய்த்னா ஹமாமீன். கரெக்டாக? அப்போ ஹமாமீன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 bathrooms. ஓகே, ஹமாம்னா 1 பாத்ரூம், ஹமாமீன்னா ஹமாமீன்னு சொன்னால் 2 bathrooms. சரி, என் வீட்டில் 2 பாத்ரூம் உள்ளது. मेरा हमारे घर में 2 बाथरूम है. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என்னுடைய வீடு நகரத்தில் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? என்னுடைய வீடு நகரத்தில் இருக்குது. माई हाउस इज़ इन द सिटी. मेरा घर शहर में है. मेरा घर शहर में है. माई हाउस इज़ इन द सिटी. என் வீடு நகரத்தில் இருக்குது. இதுக்கு என்ன அரபி? பெய்தி ஃபி அல் மதீனா. கரெக்டாக? பெய்தி ஃபி அல் மதீனா. பெய்தி மை ஹவுஸ், ஃபி இன் அல் மதீனா தி சிட்டி. மதீனானா சிட்டி, அல் மதீனான்னு சொன்னால் தி சிட்டி. கரெக்டாக? அப்போ பெய்தி மை ஹவுஸ் ஃபி இன் அல் மதீனா தி சிட்டி. அப்போ சேர்த்து சொல்லும்போது பெய்தி ஃபி அல் மதீனான்னு சொன்னால் மை ஹவுஸ் இஸ் இன் தி சிட்டி. मेरा घर शहर में है. என் வீடு நகரத்தில் இருக்குது. கரெக்டாக? ஓகே, இன்றைக்கி நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? நல்ல நல்ல சென்டென்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.